ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நம்ம இப்போது சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோடு 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நைட் கில்டு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட் இருக்கும். அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஹீரோட ஹெல்ப் கேட்டிருப்பானுங்க அந்த நைட் கில்டு. நம்ம ஹீரோ 50-15 டீலிங் பேசி ஓகே பண்ணியிருப்பாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட்டு ஸ்கூல் கிளாஸ்க்குள்ளேயே இருக்குது. அதுக்குள்ளே திடீர்னு வந்து ஒரு 5000 மான்ஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட தலையை பிடிச்சி நசுக்கி கொண்டிருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வந்த அந்த 5000 மான்ஸ்டர் அந்த ஒரு பையனோட தலையை மட்டும் நசுங்கினது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பசங்க 2 பேர் மொத்தம் 3 பேரையும் அசால்ட்டாக போட்டு தள்ளி அது அப்படியே வெளியே வரும். பார்க்கறதுக்கே சும்மா ஜெய்ஜாண்டிக்கா டெரராக இருக்கும். இதுங்க ஒரு வாரமாக அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்குங்க. இதுங்களுக்கு ரொம்ப ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம், வேட்டையாட குணம் ரொம்பவே அதிகம். இதுங்க ஒரு தடவை வேட்டை குறி வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹையார்க் மான்ஸ்டர்ஸ் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே வந்துருச்சு. எனக்கு ரத்த வாடை அடிக்குது. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரையாக வேட்டையாட போகிறேன். நீ போய் நம்மளோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டு வாடா. மேலே நிறையா பசங்களோட சத்தம் கேட்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த 5000 மான்ஸ்டர் சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு ஜம்ப்பு அப்படியே வந்து செவரெலாம் உடச்சிட்டு மேல் ஃப்ளோருக்கு போனால் அங்கே நிறையா பசங்க கிளாஸுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான். ஹே, இது நான் உனக்காக தான் செஞ்சுட்டு வந்தேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இது எனக்காகவா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது இதுவும் உனக்காக தான்டா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பையன் என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு பயந்து போய் பார்க்கும்போது அந்த 5000 மான்ஸ்டர் அதோட கையில் இருக்க மிகப்பெரிய வெப்பனை வச்சுட்டு பறந்து வந்து அவனை அட்டாக் பண்ணும். அதே நேரம் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி எல்லா ஹண்டர்ஸும் ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பரவாயில்லையே, இவனோட கில்லில் 13 ஏ ரேங்கு 20 பி ரேங்க்லாம் இருக்கிறாங்க, நல்ல பெரிய கில்லாக தான் இருக்குது. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் இல்லை, அதனால என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான் போல அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ ஜேஜோ ஐஸ்லாண்டில் நம்ம ஆன்டி இங்கே போட்டு பார்த்தீங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு, சார் நாங்கள் டிவியில் பார்த்தோம் சார், நீங்கள் சும்மா மாசு காட்டினீங்க போங்க, அது எப்படி நீங்கள் ஒரே நாள் அடிச்சு கொண்டீங்க, ஒரு செல்ஃபி கொடுங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி நம்ம ஹீரோவை தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கில்டை சேர்ந்த ஜங்குன்ற ஹீல் பண்ணுற பொண்ணு குறுக்க வந்து எல்லாருமே தடுத்து நிப்பாட்டியே எல்லாரும் தள்ளி போங்க, ஏன் சங்ஜின் அவரை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவரே டைம் கொடுத்து நம்மளுக்காக வந்திருக்காரு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட, என் பேர் ஜங், நான் ஒரு ஹீலர், நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட போகிறேன், நீங்கள் தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே லீட் பண்ண போறீங்க, என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் தான் லீடர் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ 4 லீடர் மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த நைட் கில்டில் சேர்ந்த அந்த கில்டு மாஸ்டர் பார்க்கு அவன் அங்கே வந்துட்டு, நான் தான் இதுக்கப்புறம் இந்த டீம் லீடரு, எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவனுங்க கில்டு ஆட்களே, நீங்கள் லீடரா, அப்போ சங்ஜின்வோ என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க கூட வந்து பாதுகாப்பாக வச்சுப்பீங்களா, நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, இதே சங்ஜின்வோ அப்படின்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல், அவர் கூட இருக்கும்போது எந்த பயமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பார்க்கு அந்த கில்டு மாஸ்டரும், ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, சரி இப்படி பேசிகிட்டே இருக்காமல் நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே டைம் வந்துருச்சு, நம்ம டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹண்டர் அசோசியேஷனில் ஹெல்பிங் சென்டரில் வழக்கம் போல் அந்த ஹெல்பிங் சென்டரில் ஃபோன் பேசிட்டு இருப்பா ஒரு பொண்ணு. அப்போ ஒரு ஃபோன் வரும். அந்த பொண்ணு, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படி சொல்லும்போது, இங்கே மான்ஸ்டர்ஸ், இங்கே ஸ்கூலில் மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துருச்சு, டஞ்சன் கேட்டு உள்ளே இங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்திட்டு இருப்பா. அதை கேட்டு பொறுமையாக சொல்லுங்க, ஒன்றும் புரியல, என்னது டஞ்சன் கேட்டு உங்கள் ஸ்கூலுக்குள்ளே இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல் பாத்ரூமில் கதை அடைச்சிட்டு அங்கே பாத்ரூம் உட்காந்துட்டு அந்த பொண்ணு, இங்கே நான் பாத்ரூமில் ஒழிஞ்சிட்டு இருக்கேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கொண்டுருச்சு, அது இங்கே நிறையா சுற்றிட்டு இருக்கு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீ எங்கே இருக்கிற, அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, அந்த மான்ஸ்டர் உள்ளே இருக்கா, நீ எங்கே பாதுகாப்பாரு, மெதுவாக பேசு, அதுங்களுக்கு கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அலற சத்தம் கேட்டுட்டு இருக்கோம் அங்கே ஸ்கூல் ஃபுல்லாக. அதை கேட்டு அங்கே ஹெல்பிங் சென்டருக்கு அந்த பொண்ணு, இப்போ நீ எங்கே இருக்கிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது எந்த மாதிரியான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக பச்சை கலரில், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, மசில்லாம் பயங்கரமாக இருந்தது அப்படி சொன்னேன். அதை கேட்டு அந்த ஹெல்பிங் சென்டரில் பொண்ணு, அப்படின்னா அது ஆர்க் மான்ஸ்டர்ஸ், நீ எங்கேயும் வெளியே போகாத, சத்தம் போடாத, அமைதியாக அங்கேயே ஏறு, நாங்கள் சீக்கிரமாக அங்கே வந்துடுவோம், ஏன்னா அதால் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவள் கத்தும் போது அந்த அலறல் சத்தம் கேட்ட அந்த ஹெல்பிங் சென்டர் பொண்ணு அவள் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுவா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது இந்த பக்கம் ஸ்கூலில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம், இங்கே ஏதோ மான்ஸ்டர் உள்ளே பூந்துருச்சுடா, எல்லாமே ரத்த கலரியாக இருக்குது, இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க அந்த ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி தப்பிச்சு போயிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டு உள்ளே இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன், அதெல்லாம் ஹண்டர்ஸ் பார்த்துப்பாங்க, மான்ஸ்டர் வந்து பிடிச்சா கண்டிப்பாக உன்னை கொண்டு வா, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூட்டு போவான் அந்த பையன். இங்கே உள்ளே பார்த்தா நிறையா ஸ்டூடெண்ட்டு அந்த 5000 மான்ஸ்டர் வெட்டி கொண்டுட்டு இருக்கோம். அங்கே இருக்க ஒரு 5000 மான்ஸ்டர், பைத்தியக்கார நாயே, கதை மூடப்பட்ட பாரு, நிறையா பேர் ஓடி போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இன்னொரு 5000 மான்ஸ்டரும்,
கவலைப்படாதடா, இன்னும் மேலே நிறையா பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நம்ம கொல்லலாம், எல்லாராலையும் பிளாக் பண்ணி வச்சிரு, இதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு போகவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா இருக்கு மான்ஸ்டர், உங்க யாரையும் நான் விட மாட்டேன்டா, அவங்க எல்லாரையுமே வேட்டையாடி கொல்லுவோம் என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு கோவமா அப்படி முறைச்சிக்கிட்டு வேட்டையாட ரெடியாக இருக்கும். மேலே பசங்க பார்த்தா கதவெல்லாம் லாக் பண்ணி சேரை வச்சு அடைச்சி வச்சிருப்பானுங்க. அவனுங்க கையில் வெப்பன் வச்சுட்டு எப்படியாச்சும் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவனுங்க ரெடியாக இருக்கும்போது அந்த கதவை ஒட்டச்சி அங்கே டேபிள் சேர்லாம் பறக்கும். அதை பார்த்து மற்றவங்களாம் அலறுவானுங்க. உள்ள அந்த ஐயா இருக்கு மான்ஸ்டர் உடம்புல ரத்த கலரியோட பெரிய வெப்பனை வச்சு பார்க்கறதுக்கே பயங்கரமாக வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பயந்து போய் ஐயோ அப்படி சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு இன்னொரு கதை வழியாக அப்படி ஓடிலான்னு சொல்லிட்டு ஓட பார்ப்பான். அப்போ திடீர்னு அந்த கதை வழியாகவும் ஒரு ஐயா இருக்கு மான்ஸ்டர் வந்து அதோட வெப்பனை வச்சு ஓங்கி ஒரு போடு, அவ்வளோதான் அந்த பையனோட கதையை முடிச்சுட்டு அந்த 2 ஐயா இருக்கு மான்ஸ்டரும் நம்மளுக்கு வேட்டை ஆரம்பிச்சிருச்சுடா எல்லாத்தையுமே வெட்டி கொள்வோம் அப்படி சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோ சங் ஜின்வோ அவரோட தங்கச்சி இருக்கா. நம்ம ஜின்னா பயந்து போய் அண்ணா எங்கண்ணா இருக்கு எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படி சொல்லிட்டு பயத்துல இருப்பா. அப்போ ஜின்னாவோட கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு நான் ஒரு ஈரங்கன்ட்டு தான் என்னால் அதை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கட்டு ஜின்னா உனக்கு நான் பைத்தியமா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதுங்க எவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பா. அப்போ அந்த பக்கம் அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் ஒருத்தன் அங்கே அவளை பாத்தியா அவ ஒரு மனுஷி மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஐயாருக்கு மான்ஸ்டரும் யாரா அந்த பொண்ணா, ஆமாம் அந்த பொண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்கள யார் பார்க்குறாங்கன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஜின்னாவை தாங்க பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பார்த்து அந்த ஐயா இருக்கு மான்ஸ்டர் அப்படின்னா நீ என் கையாலே சாக வேண்டியதாண்டி சாகுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை வச்சு கொல்றதுக்காக கிட்ட போகும். அவங்க பயத்தில் கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கும்போது குறுக்க பார்த்தா நம்ம ஹீரோ பாதுகாப்புக்கு அனுப்பி வச்ச சிவப்பு ஐயார் ஷேடோஸ் அது குறுக்க பூந்து அந்த பச்சை ஐயாருக்கோட கையை பிடிச்சி நசுக்கும். அவன் வழியில் ஐயோ வலிக்குதுடாடே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த வெப்பனெல்லாம் கீழே போட்டுருவான். கீழே போட்டதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது இந்த சிவப்பு கலர் ஐயா இருக்கு மான்ஸ்டர் ஷேடோ அப்படி ஓங்கி ஒரு குத்தும் பாருங்க, சும்மா தலையெல்லாம் திரும்பி பறந்து போய் பில்டிங்கை உடைச்சிட்டு ஏரில் பறந்து போயிட்டு இருக்கும் அந்த பச்சை ஐயா இருக்கு மான்ஸ்டரு. அதை பார்த்துட்டு இன்னொரு ஐயா இருக்கு மான்ஸ்டரு யாராவே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே முன்னாடி பார்த்தா 3 சிவப்பு ஐயா இருக்கு ஷேடோஸ் சும்மா வெறித்தனமாக நிற்பாங்க. சும்மா எங்களை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக நிற்பாங்க, வெறித்தனமாக இருக்கும். அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே ரைட்டுக்கு போயிருப்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்காங்க பார்க் கில்டு மாஸ்டர் அங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது 2 தலையோட ஒத்த கையோட வரும் ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரை இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மான்ஸ்டர் அதோட கோடரை வச்சு அட்டாக் பண்ண வரும்போது அந்த பார்க் அவனோட மேஜிக் பவர் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அது ஓங்கி அடிக்க வரும், அதை சீல்டு மாதிரி தடுத்து நிப்பாட்டிடுவான். அப்படி அவன் டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கில்டை சேர்ந்த ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து இப்போ நான் வெட்டில் உனக்கு எவ்வளோ காயம் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் வெட்டி விட்டுருவான். சும்மா கை கால் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பா. அதை நேரம் அங்கே இருக்க மேஜிக் ஹண்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க போர்ட்டல் வழியாக நெருப்பை கொண்டு வந்து அந்த மான்ஸ்டர் அப்படி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவானுங்க. அவ்வளோதான் அதோட கதையை முடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ கிட்ட அந்த பார்க்குன்றவன் எனக்கு என்னமோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸியாக இருக்க போகிறதில்ல அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரியான மான்ஸ்டர் வருதுன்னா கேட்லேயே நிறையா பாதுகாப்புக்கு மான்ஸ்டர் இருக்கும், அதுங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஏன் ஜாம்பிஸ் மாதிரி கூட இருக்கலாம் அப்படி சொல்லும்போது அவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே நிறைய ஜாம்பி மாஸ்டர் அப்படி எலும்பு கூடு மாதிரி அப்படி சொல்லிட்டு கூட்டமாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கில்டில் இருக்கிற ஒரு அண்டர் பைத்தியக்காரா யாரா நீ வாயை திறந்த உடனே இப்படிலாம் கூட்டமாக வருது அப்படின்னா அதெல்லாம் வரும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இங்கே எல்லா எலும்பு கூடும் அப்படி ஜாம்பிஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னது இது இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னானுங்க, எல்லாம் மொக்கையாக இருக்கு, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப போர் அடிச்சு போய் பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், என்ன நடக்குது இங்கே, இல்லை இந்த உணர்வு இது எனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது, இங்கே பாரு நான் சீக்கிரமாக இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த பார்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பாஸ் மான்ஸ்டர் எப்படிங்க கொள்வது, நம்ம டீலிங் போட்டிருக்கோம்ல நாங்கள் ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் விளையாடிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருவை கொண்டு வந்துடுவான். பெருவை பார்த்தோன்னே இது அந்த ஜேஜ் வாய்ஸ்லாண்டது தானே நீங்கள் அதை ரைட் பண்ணி கொண்டீங்களே அது இப்போ உங்களோட சேடவாக இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ உடனே இங்கே பாரு பேரு நீ மனுஷங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம பெறுவோம் அப்படியே வாத்தியாரே ஓகே வாத்தியாரே, ஆனால் அந்த மற்ற மான்ஸ்டர் அதெல்லாம் என்ன பண்ணும் வாத்தியாரே, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு சும்மா போட்டு தாக்கு அப்படி சொன்னோன்னே சொல்லிட்டீங்களே வாத்தியாரே இப்போ நான் என்ன பண்ணுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அந்த ரோர் அந்த கர்ஜனை விடுவான் பாருங்க. அந்த வந்த காற்றுல எல்லாருமே ஐயோ இதனடா பயங்கரமான பவராக இருக்குதே காது ஜவலாம் கிளியுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது நம்ம பெரு கூட நிறைய எறும்பை சம்மன் பண்ணுவான். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பெரு அவங்களோட அந்த எறும்பு சோல்ஜர்ஸ் எல்லாமே சம்மன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும், இவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவனோட பவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படி சொல்லும்போது தெரியுங்க அப்படி சொல்லிட்டு பயந்து போய் முடிச்சுட்டு
இருப்பானுங்க. நம்ம ஹீரோ நான் உடனே இங்கிருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா சும்மா மின்னல் வேகத்துல ஓடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த பார்க்கு ஏய் அவர் உண்மையாலும் போயிட்டாராடா அப்படி சொல்லும்போது பாஸ் ஆமாண்டா அவர் உண்மையாலுமே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பானுங்க. இவங்களோட செம்ம காமெடியா இருக்கும். நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்போது அங்க எலும்பு கூடு ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என் வழியில நிக்காதீங்கடா, குறுக்க நிக்காம விலைக்கு போங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலும்பு கூடு மான்சர் எல்லாமே அப்படியே வழி விட்டு முட்டி போட்டு உட்காந்துருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது நான் சொல்றது எல்லாமே கேட்குது, ஒருவேளை நான் நெக்ரோமன்சர்னால என் பேச்சு இதெல்லாம் கேட்குதோ, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும், கைசால் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிவா இருப்பாருங்க நம்ம ஹீரோ. சும்மா மரண மாசா இருக்கும். அப்படி நம்ம கைசல் வந்த உடனே அந்த டஞ்சன் கேட்ல இருந்து கைசல்ல பறந்து வருவாரு. அது வெளியிருந்த மக்கள்லாம் அங்க பாருங்க சங்ஜின் வூ அவர் ஏதோ டிராகன் மேல பறந்து போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா நம்ம ஹீரோ அந்த கைசல் டிராகன் கிட்ட டேய் என் தங்கச்சி கிட்ட எவ்வளோ வேகமா போக முடியுமோ அவ்வளோ வேகமா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைசல் கிட்ட சொன்னோன்னே நம்ம கைசலும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க கைசல் டிராகன். சும்மா வெறித்தனமா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.